ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 12th தமிழ் டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். செய்யல பார்ட் 2ஓட வீடியோ. இது ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ். உங்களுக்கு இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மொதல் நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5வது டாப்பிக்கை என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோ வரையும் 4 டாபிக் வரையும் பார்த்துருந்தோம். இது 5வது டாபிக், 12th தமிழ் புக்கு, நியூ புக்கு. விருந்தினர் இல்லம் யார் எழுதுனா? ஜலாலுதீன் ரூமி அவர்கள் எழுதினாங்க. ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிறது வந்து நம்ம சிலபஸில் இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து இதோட டாப்பிக்கில் வந்து நூல்வெளியை மட்டும் பார்த்துப்போம். ஜலாலுதீன் ரூமியோட கவிதைகளை வந்து யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தானா? கோல்மன் மார்க்ஸ் என்பவர் மொழிபெயர்த்தார். ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கோல்மன் மார்க்ஸ் என்பவர். அதை வந்து தமிழில் யார் மொழிபெயர்த்தா அப்படிங்கிறது வந்து என் சத்தியமூர்த்தி அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்தார். என்ன தலைப்பில் மொழிபெயர்த்தனா? தாகம் கொண்ட மீன் ஒன்று அப்படின்னு, தாகம் கொண்ட மீன் ஒன்று என்ற தலைப்பில் வந்து தாகம் கொண்ட மீன் ஒன்று என்ற தலைப்பில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. தாகம் கொண்ட மீன் ஒன்று என்ற தொகுப்பிலிருந்து எழுதப்பட்ட கவிதை தான் விருந்தினர் இல்லம் அப்படிங்கிறது இருக்கு. ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். ஜலாலுதீன் ரூமி எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். அவருடைய காலம் வந்து கிபி 1207. ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். அவரோட காலம் வந்து கிபி 1207. பாரசீகத்தோட மிகப்பெரிய கவிஞர், மிக சிறந்த கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரசீகத்தோட மிக சிறந்த கவிஞர் யாருன்னா ஜலாலுதீன் ரூமி. இவர் வந்து 2 படைப்புகள் படைச்சிருக்காரு. அந்த படைப்புகள் என்னன்னா, 1வது வந்து மன்சஃபி அப்படிங்கிறது வந்து சூஃபிய தத்துவ படைப்பு. மன்சஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு சூஃபியத்தோட தத்துவ படைப்புகள் வந்து அந்த நூலில் இடம்பெற்றிருக்கும். அது வந்து 25,600 பாடல்களை கொண்டது. மன்சஃபி அப்படிங்கிறது சூஃபிய தத்துவ படைப்பு. அது வந்து மொத்தம் 25,600 பாடல்களை கொண்டது. 2வது என்ன படிச்சிருக்காருன்னா, திவான் இ ஷம்ஸ் இ தரிப்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. திவான் இ ஷம்ஸ் இ தரிப்ஸ், கலெக்டிவ் போயம்ஸ் ஆஃப் ஷாம்ஸ் ஆஃப் தரிப்ஸ் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. இது 2 தான் ஜலாலுதீன் ரூமி எழுதியிருக்காரு. மன்சவி அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த இசை கவிதைகளின் தொகுப்பு. மன்சவி அப்படிங்கிறது என்னது? ஆழமான ஆன்மீக கருத்துக்களை நிறைந்த இசை கவிதைகளின் தொகுப்பு மன்சவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் போகலாம். கம்பராமாயணம். கம்பராமாயணம் யார் எழுதினா? கம்பர் எழுதினார். எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் ரிலேட்டட் தெரிஞ்ச கொஸ்டின். இது வந்து சிலபஸ்ல வந்து கவர் ஆகும். சிலபஸில் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதில் எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பாக்ஸ் நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளேர். யாதும் ஊரே யாவரும் கேளேர் அப்படிங்கிறது வந்து தமிழ் நற்பண்பின் வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளேருங்க அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? கணியன் பூங்குன்றனார் எழுதுனது தமிழின் நற்பண்பின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறியோர் இகழ்தல் இளமே அப்படிங்கிறது என்னது? தமிழர் நற்பண்பின் மலர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. சிறியோரே இகழ்தல் இளமே அப்படிங்கிறது தமிழர் நற்பண்பின் மலர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தமிழ் உயிர் பண்பின் முதிர்ச்சி. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது என்னது? தமிழ் உயிர் பண்பின், தமிழரோட உயிர் பண்பின் முதிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படிங்கிறது தமிழ் பண்பின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளேர் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? தமிழ் நற்பண்பின் வளர்ச்சி என்றும், சிறியோரே இகழ்தல் இளமே அப்படிங்கிறது தமிழ் நற்பண்பின் மலர்ச்சி என்றும், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தமிழ் உயிர் பண்பின் முதிர்ச்சி என்றும், காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படிங்கிறது தமிழ் பண்பின் தொடர்ச்சி என்றும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நாளையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் குகனை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து இவர் வந்து வேட்டுவர் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாறை உடம்புக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாறை உடம்புக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர். ராமனை கங்கை கடக்க உதவியவர் தான் குகன். ஓகேவா? அன்பிற்கும் அடைக்கும் தாள் இல்பால் இல்லை அப்படிங்கிறது, அன்பை அடைச்சு வைக்க தாழ்பால் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்கும்ல, அதுமாரி தான் வந்து இவரும் ராமனோட நட்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குகன் வந்து ராமனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டார். குகனை வந்து உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டாரு. நாங்கள் 4 நீ செஞ்ச ஐவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பரதனும் பின்னால ஒரு நாள் வந்து எனக்கு மூத்தோன் குகன் என்று சொல்லியிருப்பாரு. பரதன் தானே நாட்டான் தான், ராமன் வந்து காட்டுக்கு போனாரா, பரதனும் பின்னாடி குகனை வந்து என்னோட மூத்தவர் அப்படிங்கிறது, எனக்கு ஒரு அண்ணன் தான் அப்படிங்கிறத ஏற்றுப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதில் உள்ள பாட்டு குகப்படலம். அயோத்திய காலத்தில் குகப்படத்துலேருந்து 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு சொல்கிறேன் கேளுங்க. இதில் உள்ள பாட்டெலாம் பார்த்து வச்சுங்க, ஏன்னா எல்லாமே முக்கியம் தான். கம்பராமாயணத்தில் எந்த இதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க, எது வேணாலும் கேட்கலாம், அதனால எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான், என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையோன், இந்நன்னுதல் நின் கேள் நளிர்கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளன் அப்படின்னு சொல்றாரு. ராமன் என்ன சொல்றானா குகன்ட்ட, நீ வந்து எனக்கு தம்பி மாதிரி தான் அப்படின்னு சொன்னா, நான் உன்னுடைய வேலைக்கு கடமைப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு இந்த பாட்டுல. அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான், என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையோன், இந்நன்னுதல் நின் கேள் நளிர்கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2வது என்ன பாட்டு சொல்லியிருக்காருன்னா,
துன்பம் உள்ளது எனின் அன்றோ சுகம் உள்ளது, அது அன்றி பின்பு உள்ளது இடை மற்றும் பிரிவு உள்ளது என உன்னேல் முன்பு உள்ளேன் ஒரு நாள்வே முடிவு உள்ளது என ஒன்னோ அன்பு உள்ள இனி நாம் ஒருவர் ஐவர் உள்ளே ஆனோம். அப்படிங்கிறது வந்து உன்னோட துன்பம் என்னோட துன்பம், உன்னோட சுகம் என்னோட சுகம், உன்னோட பகைவர் என்னோட பகைவர், இதுமாரி இருந்தால் நாங்கள் 4 பேரோட சேர்ந்து நீ ஐவர் அப்படின்னு வந்து ராமன் வந்து யார்கிட்ட சொல்லிப்பாரு, குகன்கிட்ட சொல்லுப்பாரு. குகன் யாரு, வேட்டுவர் தலைவர். ராமனை வந்து கங்கை கடக்க உதவியாரு. ராமன் மேல மிக பற்று கொண்டதுனால ராமனும் அவர் மேல பற்று கொண்டு தன்னை தம்பியாக உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டாரு. அதுதான் இந்த பாடல கொடுத்துருப்பாங்க. இந்த 2வது பாட்டு இருக்குல்ல, அதோட பாவகை வந்து கலிவிருத்தம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 2வது பாட்டோட துன்பம் உள்ளது எனினும் அன்றோ சுகம் உள்ளது அப்படின்னு சொன்னா கலிவிருத்தம் அந்த பாட்டுல உள்ளது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2வது டாபிக்கா யாரை பத்தி கொடுத்தா சடாயுவை பத்தி சொல்லியிருக்காங்க. சடாயு யாருன்னா கழுகு வேந்தன். ராவணனிடம் இருந்து சீதையை காப்பாற்ற போய் ராவன்கிட்ட போர் செஞ்சு தன்னோட உயிரை தியாகம் செஞ்சாங்க. தியாகம் செஞ்சதான் சடாயு. சடாயு வந்து ராமனோட தந்தையோட நண்பர். ராமனோட தந்தையோட நண்பர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவார்னா தன் தந்தையை போல எண்ணி அவருக்கு இறுதி சடங்கு செய்வார். அதுதான் இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க. கழுகு வேந்தன், அதுதான் நான் எழுதியிருக்கேன். கழுகு வேந்தன் சடாயு ராமனிடமிருந்து சீதையை காப்பாற்ற சண்டையிடுகிறான். சடாயுக்கு காயம் ஏற்பட்டு ராமனிடம் நடந்ததை கூறி உயிர் விடுகிறான். ராமன் தன் தந்தையின் நண்பனான அக்கழுகு வேந்தனை தன் தந்தையாக கருதி இறுதி சடங்கு செய்கிறாள். ஓகே அப்படின்னு தான் சொல்றாங்க. கழுகுதான், கழுகோட தலைவர் தான் வந்து சடாயு. சீதையை காப்பாற்ற போய் காயம்பட்டு இறந்துடுறாங்க. தன்னோட தந்தையாக நினைச்சு ராமன் வந்து அவருக்கு இறுதி சடங்கு செய்கிறாரு. அதுல உள்ள பாட்டு தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஆரண்ய காண்டம். அது என்ன காண்டம்? ஆரண்ய காண்டம். மொத்தம் 6 காண்டங்களை கொண்டது கம்பராமாயணம். அதுல ஆரண்ய காண்டத்துல சடாயு உயிர் நீத்த படலம், சடாயு உயிர் நீத்த படலம் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு சொல்ல இந்தனம் ஏனைய என்கார் அகில் ஈண்டதோடு சந்தனம் குவிக்க வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மலனின் வேதி தீதர இயற்றி தென்னீர் தந்தன் தாதை தன்னை தடக்கையோன் எடுத்து சார்வான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து அகில் சந்தனம் இந்த மரம்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாலும் தெரியாமல் எல்லாத்தையும் அடக்கி புல்லெல்லாம் அடக்கி அவருக்கு வந்து அவருக்கு இறுதி சடங்கு செய்கிறாரு. இது வந்து தன் தந்தை என கருதி சடாயு எடுத்துட்டு வந்து வச்சு இறுதி சடங்கு ராமன் வந்து செய்கிறாரு அப்படிங்கிறத இந்த பாட்டில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து சடாயை பார்த்துங்க. இந்த பாட்டை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாட்டு வந்து கம்பராமாயணத்தில் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. முக்கியமாக இந்த ஃபர்ஸ்ட் 2 பாட்டை பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு லைட்டாக பார்த்துக்குங்க. ஓகேவா? 3வது வந்து சௌரியை பற்றி சொல்லியிருக்காங்க. சௌரிங்கிறது யாருன்னா ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியும் கொண்டவள். சௌரி யாரு? ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியும் கொண்டவள் தான் சௌரி. சீதையை தேடி வந்த ராமனும் சுக்ரீவனும் நட்பு கொள்ள செய்தவள். சுக்ரீவனையும் ராமனையும் நட்பு கொலை செய்தவள் யாருன்னா சௌரி. ஓகேவா? காப்பிய போக்கில் திருப்பத்தை உருவாக்கியவரும் இவர் தான். ராமன் சௌரியிடம் தாயின் காட்டிய அன்பை காட்டினான். தன்னோட தாயை நினைச்சு சௌரிக்கு வந்து அன்பு செய்தார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்கள பத்தி 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. அது பார்ப்போம். ஆரண்ய காண்டம் சௌரி பிறப்பு நீக்கு படலம். ஆரண்ய காண்டம் சௌரி பிறப்பு நீக்கு படலம். அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவில் காலம் தன்னை நினைத்து நோக்கும் சௌரியை தலைப்பட்டு அந்நாட் இன்னுயிர் அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான் முன் இவருக்கு இது என்று எண்ணல் ஆவது ஒரு மூலம் இல்லான். அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவில் காலம் தன்னையும் நினைத்து நோக்கும் சௌரியை தலைப்பட்டு அந்நாட்கும் இன்னுயிர் அருளை தீது இன்று இருத்தனை போலும் என்றான் முன் இவருக்கு இது என்று எண்ணல் ஆவது ஒரு மூலம் இல்லான். அப்படிங்கிறது என்னன்னா, சௌரி வந்து ராமனை பார்க்கணும் அப்படிங்கிறது தவம் இருப்பாங்க. அப்ப நீ வந்து எந்த துயரம் படலல்ல என்ன நினைச்சு நீ வந்து தவம் இருந்ததுனால அப்படின்னு ராமன் வந்து கேட்டிருப்பாரு. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. 5வது பாட்டு அப்படிங்கிறது ஆண்டு அவள் அன்பின் ஏந்தி அழுது இழி அருவி கண்ணல் மாண்டது என் மாய பாசம் வந்தது வரம்பு இல்காலம் பூண்ட மாதவனின் செல்வம் போயாது பிறவி என்பால் வேண்டிய கொண்டு நல்க விருந்து செய்து இருந்த வேலை. சௌரி வந்து ராமனுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறா. அதுதான் எங்க சொல்லியிருக்காங்க. சாப்பாடு செஞ்சு கொடுத்து சாப்பிட சொல்றா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த 5வது பாட்டு. அடுத்தது வந்து யாரை பத்தி கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் குகனை பத்தி கொடுத்துருந்தாங்க. அடுத்து சௌரியை பத்தி கொடுத்தாங்க. அடுத்து சுக்ரீவனை பத்தி கொடுத்துறாங்க. சுக்ரீவன் யாருன்னா வானரத்தோட தலைவர். அவர் இவர் வந்து கதிரவனின் மகன் அப்படின்னு வந்து உள்ள ஒரு லைன்ல கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்க பிராக்கெட்டை கொடுத்துருக்கேன். கதிரவனின் மகன் என்று கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டானா சுக்கிரன் சொல்லலாம். சுக்ரீவன் அப்படிங்கிறது சொல்லலாம். இவர் வானர தலைவர். அனுமன் தான் சுக்ரீவனை அழைத்து வந்தான். ராமன் சுக்கிரன் நண்பராக ஏற்றுக்கொண்டார். ராமனும் சுக்ரீவனும் நண்பன். இந்த நண்பருக்கு உதவியது வந்து சௌரி அப்படிங்கிறது முன்னாடி பாயிண்ட் இருப்போம். இவரை பத்தி படம் கிஷ்கிந்தா காண்டத்துல நட்புக்கோள் படலம். கிஷ்கிந்தா காண்டத்துல நட்புக்கோள் படலம். அயோத்திய காண்டத்துல குக படலம் வரும். ஆரண்ய காண்டத்துல சௌரி உயிர் நீத்த படலம் அது வரும். சடாயு உயிர் நீத்த படலம் வரும். சௌரி வந்து
ஆரண்ய காண்டத்துல வரும். கிஷ்கிந்த காண்டத்துல வந்து நட்பு கோல் படலம் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? தவாவலி அரக்கர் எனும் தகா இருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற்கேற்ற காலத்தின் கூட்டம் ஒருத்தார் அவா முதல் அறுத்த சிந்தை அனகன் அறியும் வேந்தன் உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ராமனும் சுக்ரீவனும் சூரியன் சந்திரன் போல இருந்தாங்க அப்படிங்கிறத இதை சொல்லியிருப்பாங்க. உவா அப்படிங்கிறது அமாவாசை, உடுபதி அப்படிங்கிறது வந்து அது சந்திரன். இது வந்து பொருள் தருகையில பார்ப்போம். அதனால இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு நட்பா இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 7வது பாட்டு. மற்ற இனி உரைப்பது என்னின் வானிடை மண்ணில் நின்னன் செற்றவர் என் செற்றார் நீரே எனினும் உண்டோ உற்றவர் எனக்கு உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் உயிர் துணைவன் என்றான். ராமன் வந்து என்ன சொல்றாங்க, சுக்ரீவனை பார்த்து உன்னோட பகையவர் என்னோட பகையவர், உன்னோட நண்பன் என்னோட நண்பன், உன்னோட உறவினர் என்னோட உறவினர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம நட்பா இருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுதான் அந்த பாட்டுல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வீரன் யாருன்னா, சீதையை கவர்ந்த தவறு என்று வீரன் ராவணனிடம் கூறினான். உடனே வந்து ராவணன் வந்து வீரனை வந்து அனுப்பி விட்டான். அதுக்கு வந்து யார்கிட்ட வந்து தஞ்சம் எடுப்பானா, ராமனிடம் தஞ்சம் எடுத்து இலங்கை எல்லாம் வந்து அரசு ஆட்சி பண்றதுக்கு உரிமைப்படுவார் வந்து வீடன். ஓகேவா? ராவணன் அழிஞ்சதுக்கு அப்புறம் இலங்கை வந்து யார் கண்ட்ரோல்ல வரும்னா வீடன் கண்ட்ரோல்ல வரும். இவர் வந்து ராமன்ட்டு அடைக்கலம் ஆடுவாங்க. நீ சீதையை வந்து கடத்துறது வந்து தப்பு அப்படிங்கிறது வந்து வீடன் வந்து ராவணன்ட்ட வந்து சண்டை போட்டிருப்பான். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. யுத்த காண்டம். இதுல வந்து 2 பாட்டு இருக்கு. வீடன் அடைக்கலப்படலம். வீடன் வந்து யார்கிட்ட அடைக்கலம் படுறான், ராமன்ட்டு அடைக்கலம் படுறான். அது எந்த காண்டத்துல கொடுத்துருக்காங்க, யுத்த காண்டத்துல கொடுத்துருக்காங்க. ஆழியான் அவனை நோக்கி அருள் சுருந்து உவகை கூற எழுநியோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்று காரும் வால் ஏற்று அரக்கர் வைக்கும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். ஆகுமா? ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற எழுநியோடு ஏழாய் நின்று உலகம் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்று காரும் வால் ஏற்று அரக்கரும் வைக்கும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றானாகும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. 9வது வந்து நீ வந்து 7 ஜென்மம் என்னோட இது ஃபுல்லாக வந்து நீ என்னோட இந்த உலகம் இருக்கிற வரையும் வந்து நீ தான் இலங்கைக்கு அரசன் அப்படிங்கிறது வந்து ராமன் வந்து வீரனுக்கு சொல்லியிருப்பார் இந்த பாட்டில். குகனோடு 5 ஆனும் பின்பு முன்குன்று சொல்வான் மகனோடும் 6 ஆனும் எம்முழை அன்பின் வந்த அகமமர் காதல் ஐயை நின்னோடு 7 ஆனோம் அப்படிங்கிறது. குகனோட 5 ஆனோம், அதுக்கப்புறம் வந்து சுக்ரீவனோட 6 ஆனோம், இப்போ உன்னோட சேர்ந்து 7 ஆனோம், நாங்கள் நின்னும் 7 ஆனோம் அப்படின்னு ராமர் சொல்லிப்பாரு. புகழ் அருங்கானம் தந்து புதல்வர்கள் பொழிந்தான் நுந்தை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து யுத்த காண்டத்துல உள்ள பாட்டு. இந்த 2 பாட்டு. இதோட பாவகை வந்து அரிசிர் கழுநடிலடி ஆசிரியர் விருத்தம். இதுல வந்து 2 தான் பாவகை கொடுத்துருப்பாங்க. இது அரிசிர் கழுநடில ஆசிரியர் விருத்தம். 2வது பாட்டுல வந்து களி விருத்தம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ராமன் அனைத்து உருகளும் கீழ் மேல் என காண்றது சமமாக அன்பு காண்ட பகுதிகள் தான் அதை காண்பாங்க. ராமன் வந்து அனைத்து உயிர்களையும் வந்து சமமாக பார்த்தார் அப்படிங்கிறத அந்த பாடலை சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் மூலமா நமக்கு என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, உடன்பிறப்பியர் பண்பும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல் ஆகுமா. உடன்பிறப்பியர் பண்பும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல் தான் இந்த கம்பராமாயணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்பராமாயணத்தை இயற்றியவர் யாரு? கம்பர். கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பேர் என்ன? ராமாவதாரம். கம்பனது கவிநலம் காரணமாக இது கம்பராமாயணம் என பெயர் பெற்றது. கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். கம்பனது கவிநலமை காரணமாக இது கம்பராமாயணம் என பெயர் பெற்றதாகும். இது ராமாவதாரம், இது வந்து முக்கியம். கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம் அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கம்பரோட காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. கம்பரோட காலம் என்னது? 12ஆம் நூற்றாண்டு. மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு காரணம் கவி சக்கரவர்த்தி கம்பனோட கவிநலமே ஆகும். இது வந்து எழுதப்பட்ட காலத்துல இருந்து ஒரு மக்கள் இலக்கியமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் வந்து கம்பரோட கவிநலம் தான் அப்படிங்கிறது அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. இதான் நூல்வெளியில கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் திருக்குறள் பார்ப்போம். திருவள்ளுவர்ல வந்து மொத்தம் 5 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. எல்லா அதிகாரமும் கலந்து தான் கொடுத்துருப்பாங்க. இது யூனிட் 8க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துங்க. இப்போ வந்து சிலபஸ் வைஸ் கேட்குறாங்கன்னா புக்கில் உள்ள தான் கேட்குறாங்க. 6th to 12th புக்கில் உள்ள தான் கேட்குறாங்க. அது சிலபஸ் ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது நல்லது. வாங்க ஃபர்ஸ்ட் அதிகாரம் போவோம். இல்வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து 5வது அதிகாரத்தில் இருக்குது. அதுலேருந்து 3 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இல்வாழ்க்கையிலேருந்து 3 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 திருக்குறள் பார்ப்போம். அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகுமா. அன்பும் அறமோடு நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு பண்பும் பயனும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு அணி வந்து நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி. ஓகேவா. 2வது திருக்குறள் பார்ப்போம். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவர். நம்ம வாழ்க்கையில் அறத்தோடு வாழ்ந்தா முயற்சி சிறப்புடையோட நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுலகில் தெய்வத்துள் வைக்கப்படுமா. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்துள்ள தெய்வத்திற்கு இணையாக வழங்குமா. இந்த உலகத்துல நம்ம ஒரு அறத்தோட வாழ்ந்தோம்னா நம்ம தெய்வத்திற்கு இணையாக நமக்கு வந்து போற்றப்படுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதான் இல்வாழ்க்கையில இந்த 3 கொடுத்துருக்காங்க. அடுத்தது செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதல் வந்து 11வது அதிகாரம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் அணுகும் ஆற்றல் அரிது. தான் ஒரு உதவியை செய்யாதிருத்தும் தனக்கு ஒரு செய்த ஒருவர் நம்ம யாருக்கும் உதவி செய்யல, ஆனால் நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவியானது மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 5வது திருக்குறள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிது. உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும். நமக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்ல நம்ம ஒருத்தவங்க நம்ம உயிரை காப்பாத்துறாங்கன்னா அது சின்ன உதவியா இருந்தாலும் வந்து அது வந்து இந்த உலகத்தை விட பெரிய உதவி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் திருக்குறள். பயன் துக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலின் பெரிது. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமை ஆராய்ந்தால் அது நன்மை கடலை விட பெரிதாகும். நம்ம இவங்களுக்கு உதவி செஞ்சா நம்ம இவங்களுக்கு ஏதாவது திருப்பி செய்வாங்க அப்படின்னு நினைக்காம யார் வந்து நமக்கு உதவி செய்யறாங்களோ அந்த உதவியானது வந்து கடலை விட பெரியது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். ஒருவர் திணை அளவாக உதவியை செய்த போதிலும் பயன் தெரியாதவர் அதனை பனை அளவாக கொண்டு போற்றுவர். அதை பயன் தெரிந்தவர்கள் அதை பனை அளவாக கொண்டு போற்றுவர். இது ஏற்கனவே குரூப் 2 கொஸ்டின்ல வந்துச்சு. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். ஒருவர் திணை அளவாக உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதை பனை அளவாக கொண்டு போற்றுவர். திணைனா சின்னதா உதவி செய்யலாம், பெருசா நினைச்சு அவங்க போட்டுருவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உதவி செய்யறதுங்கிறது ஒரு நல்ல பண்பு, அதுதான் வந்து சொல்லியிருப்பாரு செய் நன்றி அறிதல். அடுத்த திருக்குறள். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லது கிடையாது, ஆனா ஒருத்தர் நமக்கு செய்த தீமையை அப்பவே மறந்து விடணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. ஒருத்தவங்க நமக்கு நன்மையை செஞ்சா அதை மறக்கக்கூடாது, ஒருத்தவங்க நமக்கு தீமையை செஞ்சா உடனே மறந்துடணும் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. என்னன்றி கொண்டாருக்கும் உயிர் உண்டாம் உயிர்விலை செந்நின்றி கொண்ட மகருக்கு. எந்த அறத்தை அழித்தவருக்கு தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்குமா. ஒருவர் எந்த அறத்தை வந்து அழித்தவருக்கும் வந்து வாழ்க்கையில உயிர் பழிச்சுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆனா ஒருத்தவங்க செய்த உதவியை மறந்தவர்களுக்கு அவருக்கு வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். நெக்ஸ்ட் வந்து வேகாமை. வேகாமை அப்படிங்கிறது 18வது திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. 10வது திருக்குறள். படுப்பயன் வெகி பழிப்படு செய்வார் நடுவன்மை நாணுபவர். படுப்பயன் வெகி பழிப்பட செய்வார் நடுப்பன்மை நாணுபவர். நடுநிலைமையை விட்டுவிட்டு நாணம் கொள்ளும் பண்பாளர் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை கொடுக்க விடாங்க. நடுநிலைமையோட யார் இருக்காங்களோ அது நமக்கு காசு வருங்கிறதுக்காக யாருக்கும் வந்து பழியான செயலை வந்து செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் என்று புண்மையில் காட்சியவர். இந்த திருக்குறளாம் வந்து ஒரு 4-5 தாட்டி நீங்க வாயால க்ரோத்ரூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாயில வந்துடும். ஓகேவா. அதனால ஈஸியா மனப்பாடாகும். இதெல்லாம் கஷ்டமா இருக்கும், நீங்க வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாமே நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு மார்க் தான் அப்படி நினைச்சுக்கிட்டு படிங்க. ஏன்னா நமக்கு டைம் நிறைய இருக்கு, அதனால நம்ம படிக்கலாம் எல்லாத்தையுமே. இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் என்று புண்மையில் காட்சியவர். ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தான் வறியவர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார். ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தான் வறியவர் என்ற காரணத்தை காட்டி பிற பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார். ஐம்புலன்களை வென்றவர் வந்து நான் வந்து ஏழன் காட்டி பிற பொருட்களை வந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அகாமை செல்வதற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் பிறர்க்கை பொருள். அகாமை செல்வதற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் பிறர்க்கை பொருள். ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாலாகுமா. நம்மளோட செல்வம் வந்து அழியாம இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா நம்ம பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருக்குமோ. ஒருத்தவங்க இது வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வந்து போட்டி போட்டுட்டு வாங்கினா நம்மளோட செல்வம் தான் குறையும் அப்படிங்கிறது வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு.
நெக்ஸ்ட் பார்ப்போம் புலால் மறுத்தல். புலால் மறுத்தல் அப்படிங்கிறது வந்து 26வது அதிகாரம். திணல் பொருட்டல் கொள்ளாது உலகினின் யாரும் விலை பொருட்டல் ஊன் தருவார் இல். திணை பொருட்டல் கொள்ளாது உலகினின் யாரும் விலை பொருட்டு ஊன் தருவார் இல் ஆகுமா. உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து மாமிசம் சாப்பிடலன்னா மாமிசம் வெட்டி விற்கிறவங்க வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து வெகுளாமை. வெகுளாமை வந்து 14வது திருக்குறள். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் ஏன் காவாக்கால் என்ன. சினம் செல்லுபடியாகும் மெலியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரை உண்மையில் சினம் காப்பவர் அவர். தன்னோட கோபம் வந்து யார்கிட்ட பழிக்குமோ அவங்கள்ட்ட காமிக்கும் போது தன் சினத்தை அடுக்கிறவர் தான் வந்து சினம் காப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லுபடியாகாத வலியவரிடத்துல வந்து அதாவது நம்மளோட வலிமையானவங்கள்ட்ட போய் நம்ம கோபத்தை காமிச்சா என்ன, காமிக்காம இருந்தா என்ன அப்படிங்கிறத சொல்றாங்கம்மா. காத்தால் தான் என்ன, காக்கா விட்டால் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து மறத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். மறத்தல் வெகுளியே யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். தீமையான விளைவுகளை சிந்தித்தாலே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் ஆகுமா. யாராவது நமக்கு தீமை செஞ்சா அதை உடனே மறந்துடணும் அப்படிங்கறத சொல்றாங்க. தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் சொல்லும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை கிடையாது ஆகுமா. நம்ம கோபமா இருந்தா நம்ம முகம் எவ்வளவு இருக்கும், பார்க்கவே பிடிக்காது. அதுதான் சொல்லியிருக்காரு திருக்குறள். முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கிடைக்கும் கோபம் வந்து நமக்கு தேவையா அப்படிங்கிறது அதை தாண்டி நமக்கு வேற பகையே கிடையாது. நம்மளோட பகைவரே நம்மளோட சினம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் ஆகுமா. ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டுமாகும். காக்காவிட்டால் சினம் நம்மே அழிச்சிடுமா. ஒருவர் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சினத்தை தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். அதை நீங்க காக்கவில்லைன்னா நீங்க வந்து அழிஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காரு. அழிந்து விடும் அப்படிங்கறத சொல்றாங்க. சினம் நம்மையே அழிச்சிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா. 18வது திருக்குறள். சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம புனைய சுடும். சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம புனைய சுடுமா. சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பாகும். அது ஒருவரது சுற்றம் எனும் பாதுகாப்பும் தெப்பத்தையும் சுட்டழிக்கும் ஆகுமா. சினம் அப்படிங்கிறது நம்மளை மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்க எல்லாத்தையுமே வந்து அழிச்சிரும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். இது வந்து ஏகதேச உருவக அணி. இதுல வந்து 2 அணி பார்த்திருக்கோம். நிரல் நிறை அணி வந்து ஃபர்ஸ்ட் திருக்குறள். அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது சினம் என்ற சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம புனைச்சுடும். சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம புனைச்சுடும் அப்படிங்கிறது ஏகதேச உருவக அணி. நெக்ஸ்ட் வந்து ஊழ் அப்படிங்கிறதுல வந்து 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றதன் உண்மை அறிவே மிகுமாகுமா. ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாக அறிவே மேலோங்கி தோன்றுமாகுமா. நிறைய நூல்கள் கற்றிருந்தாலும் நமக்குள்ள அறிவு தான் வந்து பெருசா நம்மளோட அறிவு தான் நமக்கு வந்து நம்மளை வந்து எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளவுதான் நூல் படிச்சாலும் நமக்கு பேசிக்கா இருக்க அறிவு தான் நமக்கு உதவும் அப்படிங்கிறத வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு திருக்குறள்ல. 20வது திருக்குறள் வந்து இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. உலக இயல்பு இருவேறு வகைப்படுமாகும். செல்வம் உடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை, தெளிந்த அறிவுடையவர் செல்வவுடையவராக இருப்பதில்லை ஆகுமா. உலகத்துல 2 வகை இருக்காங்க. செல்வமா இருக்கிறவங்க வசதியா இருக்கிறவங்க வந்து அறிவாளியா இருக்க மாட்டாங்க, வசதி இல்லாதவங்க வந்து அறிவாளியா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நெக்ஸ்ட் நூல்வழி பார்ப்போம். திரு பிளஸ் குறள் பிரிச்சாதான் திருக்குறள். சிறந்த குறள் வெண்பா. திருக்குறள் வந்து சிறந்த குறள் வெண்பா என பெயர் பெற்றதாகும். இது 17 கீழ்கணக்கு நூட்கள் ஒன்றாகும். 17 கீழ்கணக்கு நூட்கள்ல ஒன்று, அறநூட்கள் தான் வந்து திருக்குறள். குறள் வந்து 2 அடி வெண்பாகும். திரு அப்படிங்கிறது சிறப்பு அடைமொழி. சிறப்பு கருவி திரு சேர்த்துக்காங்க, அதான் திருக்குறள். அது வந்து அடையெடுத்த கருவியாக பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்க குறிப்பின அடையெடுத்த கருவியாக பெயர் ஆகும். திருக்குறளோட வேறு பெயர்னா உலக பொதுமுறை, அறவியல் இலக்கியம், தமிழர் திருமுறை. உலக பொதுமுறை, அறவியல் இலக்கியம், தமிழர் திருமுறை ஆகுமா. மனித நாகரிகம் பிற நாடுகள் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வின் வகுத்து காட்டியதாகுமா. மனித நாகரிகம் உலகத்தை தோன்றதுக்கு முன்னாடியே வந்து திருவள்ளுவர் திருக்குறளை எழுதிட்டாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4ம் 2ம் சொல்லுக்குருதி பழகுத்தமை சொல்லருமை 4 2 அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இதில் 4 அப்படிங்கிறது 4 அடியார், 2 அப்படிங்கிறது திருக்குறள். இது வந்து குரூப் 2 கொஸ்டின்ல வந்துருச்சு பாருங்க. இந்த டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அப்படின்னா நம்ம ஒரு டாபிக் கூட இந்த டாபிக்கை கேட்பாங்க கிடையாது. நம்ம எல்லா டாப்பிக்கும் படிச்சாதான் நம்மளால வந்து ஈஸியாக கிளியர் பண்ணி போகலாம். தமிழில் நீங்கள் 100 out of 100 எடுத்தாதான் வந்து இப்போதைக்கு வேலைக்கு போகலாம். அதுக்கு வந்து நம்ம 6th to 12th புக்கு எல்லாத்தையுமே படிச்சே ஆகணும். அதனால தான்
நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் நோட்ஸ் எழுதி போடுறேன். நோட்ஸ் எழுதி போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் போடுறேன். நான் டே அண்ட் நைட் உழைச்சி தான் இதை போடுறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னா தர்மர், மடக்குடவர், தாமிதர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமல்லையர், மல்லர், பரிபெருமாள், காளிகர். தர்மர், மடக்குடவர், தாமிதர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமல்லையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். மொத்தம் 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. திருக்குறள் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து 1812. திருக்குறளை பத்தி திருவள்ளுவரை பத்தி மேற்கோள் சொன்னதை பார்ப்போம். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியார்னு வச்சுக்கோங்க, வையகம்னு வந்தா பாரதிதாசன் வச்சுக்கோங்க. இதான், ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வையகம் வந்தா வந்து பாரதிதாசன், தமிழ்நாடு வந்தா பாரதியார். இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே யாருன்னா பாரதிதாசன். வள்ளுவருக்கு அரசு செய்த சிறப்பு என்னது? கன்னியாகுமரியில 133 அடி வந்து திருவள்ளுவர் சிலை நிறுவிருக்காங்க. வேலூர்ல திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைச்சிருக்காங்க. முப்பாலா பிரிக்கலாமா திருக்குறளை? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பால்ல மொத்தம் எத்தனை அதிகாரம்? 38 அதிகாரம். பொருட்பாலை 70 அதிகாரம். இன்பத்துப்பால 25 அதிகாரம். அறத்துப்பால எத்தனை இயல்னா 4 இயல். பொருட்பால்ல 3 இயல். காமத்துப்பால்ல 2 இயல். ஓகேவா? இயல்களோட இதை பார்ப்போம். அறத்துப்பால் இயல்கள் வந்து மொத்தம் 4 சொன்னா அதுல வந்து பாயிரவியல்ல வந்து மொத்தம் 4, இல்லறவியல்ல மொத்தம் 20, துறவரவியல்ல மொத்தம் 13, ஊழியல்ல வந்து 1. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்குங்க. இப்பெல்லாம் கொஸ்டின் வந்து இதுமே தான் கேட்குறாங்க. பாயிரவியல்ல எத்தனை அதிகாரம் இருக்கு, இல்லறவியல்ல எத்தனை அதிகாரம் இருக்கு, இல்லை இல்லறவியல் எந்த இயல்ல இருக்கு, அறத்துப்பால் இருக்கா, பொருட்பால் இருக்கா, காமத்துப்பால் இருக்கா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதனால இந்த 4 நல்லா பார்த்துக்குங்க. பொருட்பால் அப்படிங்கிறது வந்து பொருட்பாலோட இயல்கள் வந்து அரசியல் வந்து 25, அமைச்சியல் வந்து 32, ஒழியல் வந்து 13. அரசியல் வந்து 25, அமைச்சியல் வந்து 32, ஒழியல் வந்து 13. இன்பத்துப்பால் கலவியல், கற்பியல். கலவியல் அப்படிங்கிறது வந்து 7, கற்பியல் அப்படிங்கிறது 18. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோவில் பார்த்த 3 டாபிக். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொன்றும் பார்த்து நோட்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ண கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அதில் ஆரம்பிக்கிறதுனா நம்ம வீடியோ மட்டும் பாருங்கள். நான் புக்லேருந்து ஒரு பாயிண்ட் கூட விடலை, எந்த முக்கியமான பாயிண்ட் எதுவுமே விடலை. அதில் உள்ளது அப்படியே தான் நோட்ஸ் எடுத்து போகிறேன். நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.